இடத்துல ஆவிக்குரிய வாஞ்சையை கேளுங்கள். ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஹங்கர் ஃபார் தி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஆவிக்குரிய காரியங்கள் மேல ஒரு விருப்பம், வேத வாசிப்புல ஒரு விருப்பம், ஜெபத்துல ஒரு விருப்பம், ஊழியம் செய்வதில் ஒரு விருப்பம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, விருப்பம், அதே நேரத்தில் விருப்பத்தை காட்டிலும் ஒரு வாஞ்சை சொல்லலாம், ஒரு தாகம், ஒரு பசின்னு சொல்லலாம். ஏன்னா உலக பிரகாரமான காரியங்கள் மேல நம்ம விருப்பப்படுறோம், உலக பிரகாரமான காரியங்கள் மேல அநேக வாஞ்சியாய் அநேக நேரத்தில் இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய காரியங்கள் மேல இருக்கிற வாஞ்சை நமக்கு அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். அதுல இருக்கிற விருப்பங்கள் அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். என்றைக்கு ஒரு விசுவாசியோட வாழ்க்கையிலோ ஒரு ஊழியக்காரனோட வாழ்க்கையிலோ இந்த வாஞ்சை, ஆவிக்குரிய காரியத்தின் மேல இருக்கிற வாஞ்சை குறைந்து கொண்டே இருக்கிறதோ, அவன் அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் மாறி விடுகிறான். அந்த வெதுப்பான ஒரு சூழ்நிலை நமக்கு வேண்டாம். எப்பொழுதுமே அனலா இருக்க வேண்டும், ஆவியில் அனலா இருக்கணும். அதனால இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு வாஞ்சியை கொடுங்கப்பா, ஆவிக்குரிய காரியத்து மேல வாஞ்சியை கொடுங்கன்னு சொல்லி கேளு.